பேரன்பிற்குரிய பெருமக்களே, நோயின்றி வாழ்க பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஒரு கால ஒழுக்கத்தை பற்றியது. இது நோயில்லா நெறியில் தேரையர் என்கிற சித்தர் சொன்ன ஒரு சூத்திரத்தின் விளக்கமே ஆகும். 6 திங்களுக்கு ஒரு முறை பேதி உரை நுகர்வோம். இது என்ன? 6 திங்கள், 6 என்றால் 6, திங்கள் என்றால் மாதம், 6 திங்களுக்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி உரை நுகர்வோம். அது என்ன பேதி உரை நுகர்வோம்? பேதி என்றாலே நோய், அதை எப்படி நுகர்வது என்று நீங்கள் கொஞ்சம் சங்கடப்படக்கூடும். ஆனால் பேதி மருந்தை உட்கொள்வது என்று அதற்கு பொருள். பேதிக்குத்தான் மருந்தை தவிர மருந்து கொடுத்து பேதியா என்று நீங்கள் யோசிக்கலாம். அதுவாக பேதி வந்தால் அது நோய், நாம பேதியை உண்டாக்கினால் அது மருத்துவம். எப்படி மருத்துவம்? மருத்துவம் என்பது வருங்காலத்தில் நோய் வராமல் காக்கிற ஒரு முறைக்கு மருத்துவம் என்றும் பெயர். ஆகவேதான் திருமூலர் மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தன சாலும், மறுப்பது இனிநோய் வாராதிருக்க மறுப்பது சாவை மருந்தனலாமே என்று சொன்னார். இந்த இனி நோய் வராது காக்க என்ன மருந்து? மருந்து என்றால் வெறும் உட்கொள்வது மட்டுமல்ல, அந்த ஒழுக்க முறைகளுக்கு கூட மருந்து என்றுதான் பொருள். அந்த வகையில் இந்த பேதி உரை நுகர்வது என்பது நாம ஒரு மருந்தை உட்கொண்டு பேதியை வரவழைத்துக் கொண்டு நோயை நீக்குவது அல்லது வருங்காலத்தில் நோய் வராமல் தடுத்துக் கொள்வது என்று பொருளாகும். பேதியை ஏன் நாமே தூண்டி வைக்க வேண்டும் என்றால், மலம் உடலில் தங்குமானால், மலச்சிக்கல் ஏற்படுமானால் பல நோய்களுக்கு அடி ஆதாரமாக அமைந்துவிடும். வாதம் மிகுந்தால் நோய் கெட்டுவிடும். அதையும் நோய்க்கான முதல் காரணத்தில் தேரையர் என்கிற சித்தர் மீண்டும் அவரே தான் சொல்லுகிறார், வாதம் அல்லாது மேனி கெடாது. இப்ப மேனி கெட்டிருக்கிறது என்றால் வாதம் கூடிவிட்டது என்று பொருள். வாதம் என்றால் வாழ்வு என்று பொருள். அந்த வாழ்வு கூடுவதற்கு காரணமாக இருப்பது இந்த மலக்கட்டு அல்லது மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை நாம் அகற்றுவதற்கும் வயிறை தூய்மை செய்வதற்கும் தேவையானது இந்த பேதி மருத்துவமாகும். ஏன் நாம் பேதி மருத்துவத்தால் தான் இதை குறைக்க வேண்டுமா என்றால், அதற்கும் அவரே தான் வழி சொல்லுகிறார். விரேசனத்தால் வாதம் தாழும். விரேசனம் என்பது மருந்து கொடுத்து வயிற்றை கழிப்பது. அப்ப விரேசனம் என்பதுதான் பேதியை உண்டாக்குவது. சரி, பேதியை உண்டாக்குவதால் என்ன நன்மை என்றால், இந்த வாதம் பொதுவாக நீங்கும், உடம்பு கெடாது, பாதுகாக்கப்படும் என்பதை தாண்டி நாம் வாரத்திற்கு ஒரு முறை வீடு கழுவுகிறோம், தூய்மையாக வைத்துக் கொள்ளுகிறோம். அதுபோலவே நாம் பல வேண்டிய பொருள் வேண்டாத பொருள் எல்லாவற்றையும் கலந்து வயிற்றுக்குள்ளேயே போட்டுக் கொள்கிறோம். இதில் எல்லாமே தேவையான பொருள் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவேதான் தேவையில்லாத பொருள் மலமாக நாம் கழித்து விடுகிறோம். அது எல்லாம் கழிந்து விட்டதா என்றால் இருக்காது. பல பொருள்கள் நம் உடலிலேயே தங்கிவிடும். உணவு பாதை, வயிற்றுப்பை, அதை தாண்டி சிறுகுடல், பெருகுடல் என்று பல வகையான பாதைகள், வழித்தடங்கள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் போன உணவுப் பொருள் சக்கைகள் எல்லாம் அங்கங்கே தேங்கிவிடக்கூடும். இதிலிருந்து உடலுக்கு கேடு செய்யக்கூடிய பல கிருமிகள் வளர்ந்துவிடும். நன்மை செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்கின்றன. அந்த கிருமிகள் தான் நமக்கு இந்த நொடித்தலை செய்கிறது, செரிமானத்துக்கு கூட உதவி செய்கிறது. ஆனால் சில தங்கி விடுகிற மலத்தால் சில கிருமிகள் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அந்த அசடுகளை அகற்றவும், கழிவுகளை நீக்கவும், தேவையில்லாத கிருமிகளை போக்கவும் இந்த பேதி நுகர்தல் என்பது அவசியமாகிறது. சரி, எப்படி நாம் பேதி மருத்துவம் சாப்பிடுவது என்று கேட்டால் எளிதான முறை இருக்கிறது. விளக்கெண்ணெய் 50 மில்லி அளவுக்கு நாம் இந்த வெந்நீரிலோ அல்லது நீராகாரம் என்று சொல்லுகிற நீரிலோ கலந்து உட்கொண்டால் அது தானாக பேதியாகிவிடும். இதை காலையிலேயே வெறும் வயிற்றில் எழுந்தவுடன் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டு பேதியாக தொடங்கும் போது நமக்கு அசதி வந்துவிடும். சரி, இந்த அசதியிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது?
நவீன மருத்துவர்கள் சொல்வதைப் போல அடிக்கடி பேதி போனால் உப்புக்கள், தாதுக்கள், நுண் சத்துக்கள் எல்லாம் போய்விடும், அசதியாகிவிடும், மயக்கம் கூட வந்துவிடும். அதை தடுப்பதற்காக ஒரு தற்காப்பு முறை இருக்கிறது. புளி இல்லாமல் தாளிக்காமல் ரசம் வைக்க வேண்டும். ரசம் என்பது என்ன? ஒரு மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு தக்காளி, இதை மட்டும் போட்டு கொதிக்க வைத்து அப்படியே எடுத்துக்கொள்வது. இந்த தக்காளியில் இருக்கிற சத்துக்கள், இந்த மிளகு ஜீரகத்தில் இருக்கிற நுண் சத்துக்கள் இந்த கொதி நீரில் வந்துவிடும். அதை அப்படியே குடித்து கொண்டே இருந்தோமையானால் நமக்கு அந்த அசதி வராது. காலையில் 6 மணிக்கு இந்த பேதி மருந்தை உட்கொண்டு விட்டு இந்த ரசத்தை குடித்துக் கொண்டே இருக்கலாம் 12 மணி வரை. தேநீர் அருந்தக்கூடாது, காப்பி அருந்தக்கூடாது, சிற்றுண்டி கூடாது. வெறும் வயிறாக இருந்து இந்த ரசத்தை மட்டும் மருந்தோடு சாப்பிட்டு கொண்டு வரும்போது நன்றாக வயிறு சுத்தமாகும். எப்படி தொட்டியை காலியாக வைத்து கழுவுகிறோம் அல்லவா, அதை போல வயிற்றில் இந்த மருந்தை வைத்து இந்த ரசத்தை வைத்து சுத்தம் செய்ய ஒரு 6-7 முறை கழிந்த பிறகு மோரை குடித்து மோரை சாப்பிட்டு மோர் சாதத்தை சாப்பிட்டோமானால் மெல்ல மெல்ல ஒரு முறை போய் நின்றுவிடும். 1 மணிக்கு மேலாக நீங்கள் மோர் சாதத்தை சாப்பிடலாம். இரவு எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நாள் விடுமுறை நாளில் மெனக்கிட்டு இதற்காக நேரம் ஒதுக்கி இதை சுத்தம் செய்து கொண்டால் நம் உடம்பில் உள்ள கெட்ட நீர்கள், அசடுகள் எல்லாம் நீங்கி உடல் கனம் இல்லாமல் லேசாக இருக்கும், சுறுசுறுப்பாகும். நாம் உட்கொள்கிற எல்லா உணவும் நல்ல மின் சத்துக்களை உள்ளே உறிஞ்சும். அந்த சேனல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சாளரங்கள் எல்லாம், கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நாம் என்ன உண்ணுகிறோமோ அதில் உள்ள எல்லா சத்தும் உடம்புல போய் உடம்பு நன்றாக உரமேறும், ஊட்டம் பெறும், ஊக்கம் பெறுவோம். ஆகவே இந்த பேதி உரையை கட்டாயம் நுகர வேண்டும். சரி, இதெல்லாம் செய்ய முடியாது என்றால் அருகில் இருக்கிற சித்த மருத்துவரிடம் போய் உங்களுடைய நாடிக்கு ஏற்ப வாத உடம்பு, பித்த உடம்பு, கவ உடம்பு என்பதற்கேற்ப தனித்தனி மருந்துகள் இருக்கின்றன. முருக்கன் விதை மாத்திரை, மேகநாத குளிகை, வெள்ளை எண்ணெய், கழற்சி எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் என்று ஏராளமாக இருக்கிறது. இது எல்லாமே அடிப்படையில் இந்த ஆமணக்கு எண்ணெயும் சேர்த்து செய்யப்படுவது. ஆமணக்கு எண்ணெயை பற்றி சித்தர்கள் சிறப்பித்து சொல்லுகிறார்கள். ஆமணக்கு நெய்யால் யாருக்கும் நலம் உண்டாம், பூமணக்கும் மேனி புரிகுடலே வாய்மணக்க கொள்ளில் வயிறு விடும் கோரம் உள்ள வாழ்வு அரும். ஆகவேதான் நாம் ஆமணக்கு சேர்ந்த எண்ணெயை பேதியாக நுகர்ந்து நாம் இந்த உடல் நலனை காத்துக் கொள்கிற இந்த பேதி முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். 6 திங்களுக்கு ஒரு முறை பேதி உரை நுகர்வோம் என்கிற இந்த தேரையருடைய பிணியணுகா விதியை கடைபிடிப்போம். பல நோய் வராமல் தற்காத்துக் கொள்வோம். நலமான உடலை பெறுவோம். நோயின்றி வாழ்வோம். வணக்கம். பசுவின் பால் எவ்வளவுதான் காய்ச்சினாலும் அதனுடைய சுவை குறைவதில்லை. அதேபோல் பெரியவர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும் அவர்கள் தன்னுடைய ஒழுக்கத்தில் இருந்து மாறுவதில்லை. இந்த அழகான சிந்தனையோடு நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது சிந்தனை முத்துக்கள். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு ஆயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்புக்குரிய மூன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்களில் நாம் கோர்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய வழக்கு மன்றங்களை பார்க்கிறோம். ஒரு வழக்கு போனால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருவதற்கு எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் எல்லாம் ஆகின்றன. அதற்கு பிறகும் அதற்கு அப்பீல் எல்லாம் இருக்கும். ஆக அந்த தீர்ப்பு இத்தனை ஆண்டுகளுக்குள் வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது சரியான தீர்ப்பாக இருக்குமா என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை எப்படி மிக எளிதாக கையாண்டார்கள் என்பது இந்த காலத்து தலைமுறைக்கு தெரியுமோ தெரியாதோ. ஏறக்குறைய ஒரு வழக்கு ஒரே நாளில் முடிந்து போகிற அந்த சூட்சுமத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதான் பஞ்சாயத்து என்று வைப்பார்கள். ஊரில் ஒரு பெரியவர் இருந்து இரு தரப்பை விசாரித்து தன்னுடைய ஞானத்தினாலே உண்மை எது என்று கண்டுபிடித்து விடுவார். இல்லை என்றால் அந்த சூழ்நிலைகளினுடைய பின்னணியை வைத்து கண்டுபிடித்து விடுவார். கூடிய மட்டும் ஓரிரு நாட்களிலே அந்த வழக்கு முடித்துவிடும். இதற்கெல்லாம் கூட வரலாறு கண்டவர்கள் நாம். இது எப்படி சாத்தியம் என்பதற்கு
ஒரு வேடிக்கை கதை ஒன்று சொல்கிறேன். கதையும் வைத்துக் கொள்ளலாம், வரலாறு என்றும் வைத்துக் கொள்ளலாம். மரியாதைராமன் என்று ஒருவர் இருந்தார். தன்னிடம் வருகிற வழக்குகளை எல்லாம் கூடிய வரைக்கும் உடனடியாக அவர் தீர்த்து விடுவார். இல்லாவிட்டால் காலை மாலை அன்றைய தினமும் அது முடிந்துவிடும். ரொம்ப கடினமான வழக்காக இருந்தாலும் தன்னுடைய கூர்த்த மதியால் அதனுடைய பின்புலத்தை அறிந்து கொண்டு அதற்கு தீர்ப்பு சொல்லிவிடுவார். இப்போ இப்படி ஒரு வழக்கு, ஒரு தெருவில் ஒரு வீட்டில் வளர்த்த கோழியை ஏற்று விட்ட அம்மா திருடி சமைச்சு சாப்பிட்டுட்டுது. இதை இந்த அம்மா போய் கேட்குது, களவு கொடுத்த அம்மா. அவள் இல்லவே இல்லை, நீ தான் என் வீட்டு கோழியை திருடிட்டேன்னு அவள் திருப்பி வழக்கு மாற்றிட்டான். இப்போ யார் உண்மையிலே திருடுனாங்கிறதே மறைக்கப்பட்டு விட்டது. ஊர் மக்கள்கிட்ட போய் சொன்னாலும் 2 பேர் சொல்கிறாங்களே தவிர யார் உண்மையிலே திருடின்னு தெரியல. இந்த வழக்கு மரியாதைராமன்கிட்ட வருது. வந்தவுடனே 2 பேரும் தங்களுடைய வாதங்களை சொல்கிறாங்க. அதில் இந்த உண்மையிலே கோழியை திருடி சாப்பிட்டால அவருடைய வழக்கு ரொம்ப வேகமாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே பொய்க்கு வழக்காடுறவங்க ரொம்ப வேகமாக நியாயமாக இருக்கிற மாதிரி அது ஜோடிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை, சத்தியமாக பேசுங்க அப்படின்னார். சத்தியமாக பேசாதவங்க தான் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. ஏன்னா தன்னுடைய வழக்கில் ஏதாவது ஒரு தொய்வு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. உண்மையிலே களவெடுத்து சாப்பிட்ட அம்மா தான் இப்போ நியாயமாக பேசி தன் பக்கம்தான் நியாயம் இருக்கிற மாதிரி அது அப்படியே டெவலப் பண்ணுது. உண்மையிலே பறி கொடுத்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பேச தெரியல, வழக்கு வைக்க தெரியல. தான் பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை உரமாக எடுத்து சொல்றதுக்கான ஆற்றல் இல்லை. இப்படியே போய்கிட்டே இருக்கு. மாற்றி 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 வழக்கு சொல்கிறாங்க. மரியாதைராமன் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சூழ்நிலையில் யார் திருடி இருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு தீர்ப்பு ஆதாரபூர்வமாக சொல்லணும். இவராக இஷ்டப்பட்ட தீர்ப்பை சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கூட்டத்தை பார்க்குறார், இவங்களை பார்க்குறார், திரும்ப அந்த அம்மாட்ட விசாரிக்கிறார், இந்த அம்மாட்ட விசாரிக்கிறார். கூட்டத்தில் உள்ளவங்க குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் வாதம் பண்ணுறதை நான் கவனிச்சிட்டேன். 2 பேர்கிட்டையும் உண்மை இருக்கிற மாதிரி இருக்குது, 2 பேர்கிட்ட உண்மை இல்லாத மாதிரி இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இப்போ ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு திரும்ப இதே இடத்துக்கு வாங்க. திரும்ப நம்ம ஊர் பஞ்சாயத்து போடலாம். அந்த பஞ்சாயத்தில் நான் கண்டிப்பாக தீர்ப்பு சொல்லிடுறேன், இன்றைக்கே தீர்ப்பு சொல்லிடுறேன்ட்டார். சரின்னு வாதம் பண்ண 2 பொம்பளைகளும் இப்போ திரும்பி நடக்க ஆரம்பிக்கும்போது அவங்க 2 பேர் காதில் விழுற மாதிரி மரியாதைராமன் என்ன செய்கிறாரு, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்கிறார், பார்த்தீங்களா, என்னதான் வாய்ச்சோடால் அடித்தாலும் உண்மையில் திருடினது யாருங்கிறது தெரியாமலா போயிடுது. அது சூழ்நிலை காட்டி கொடுத்துருது. பார்த்தீங்களா, அந்த வீட்டு கோழியை திருடி தின்னாலே அவள் யாருன்னு இப்போ தெரியல உங்களுக்கு. பார்த்தீங்களா, அந்த கோழி முடிய பின்னும்போது ஒரு இறகு இவளோட கொண்டையில் குத்தியிருக்கு. அதை அவள் இன்னும் கவனிக்கலை. அந்த கோழி சாப்பிட்டதிலே நிற்கிறா. ஆனால் அந்த முடி இவளுடைய கொண்டையில் இருக்குங்கிறது அவள் கவனிக்கவே இல்லை. பார்த்தீங்களா, இப்போ அதை பார்த்த உடனே நமக்கு உண்மை தெரிஞ்சிருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த கோழியை திருநவளுக்கு தெரிஞ்சு போச்சா, ஓஹோ நம்ம கோழியை பின்னும்போது ஒரு இறகு தலையில் குத்தி இருக்கிறத நம்ம கவனிக்கலையே அப்படின்ட்டு அதை தட்டி விடுறதுக்காக கையை கொண்டு போய் தட்டி விடுறா. உடனே மரியாதைராமன் சொன்னார், 2 பேர் இங்கே வரலாம் வாங்க, தீர்ப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தீர்ப்பு? ஏம்மா, நான் பொதுப்படையாக தான் சொன்னேன். கோழியை திருடி தின்னவா கோழி முடிய பிடுங்கும்போது ஒரு இறகு அவள் கொண்டையில் குத்தி இருக்குன்னு நான் பொதுப்படையாகத்தான் சொன்னேன். நான் உன்னை பார்த்துன்னு சொல்லலை, அவளை பார்த்துன்னு சொல்லலை. ஆனால் அவள் பாட்டுக்கு சும்மா போகிறா, நீ எதுக்கு உன் தலையை தட்டி விடுற? அப்போ உன் தலையில் தான் அது குத்தி இருக்கணும், உன் மனசு குத்துதா? அப்போ நீ தானே திருடி இருக்கணும், உண்மையை ஒத்துக்கோன்னாரு. அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லை.
ஆமையான்னு ஒத்துக்கிடுச்சு. கூட்டத்தில் உள்ளவங்க ரொம்ப ஆச்சரியம். பாருங்க, இதுதான் கூர்த்த மதி வேணுன்றது. அவர் சொல்றது சரியா, அவர் சொல்றது சரியா, சாட்சியெல்லாம் சரியான்னு போட்டு குழம்பி 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 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வழக்கு இழுத்துக்கிட்டே போத ஒரு அடையாளத்தின் மூலமா அவர் கண்டுபிடிச்சார். பார்த்தீங்களா, இதுதான் கூர்த்த மதிங்கிறது. அதே மாதிரி அந்த காலத்துல விவாகரத்து கேஸ் எல்லாம் கூட முடிச்சிருக்காங்க. கணவன் மனைவியும் போயிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து விவாகரத்து கேட்குறாங்க. கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாச்சு. 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பிள்ளைகளும் எனக்கு தான் வேணுன்றா அவ, 3 பிள்ளைகளும் எனக்கு தான் வேணுன்றா இவன். நீதிபதி பார்த்தாரு, 3 பேர் எப்படி சமமாக பிரிக்க முடியும்? அம்மா ஒரு கோண்டுகள், அப்பா அவனுக்கு ஒரு வேண்டுகோள், 2 பேரும் போங்க, 1 வருஷம் குடும்பம் நடத்துங்க, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கோங்க, 4 பிள்ளைகளோட வாங்க, நான் ஆளுக்கு 2 பேரை பிரித்து கொடுத்துட்றேன்னாரு. சரின்ட்டு போனாங்க. போனவங்க வரவே இல்லையே. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கு தான் பிரிஞ்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் தீர்வு கண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த முறை வந்துச்சுன்னா இப்போ கூட பல வழக்குகள் உடனே தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குற்றவாளிகளாக குற்றத்தை ஒத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை. அந்த மனோபாவத்தை வளர்ப்பது தான் நிச்சயமாக வழக்காடு மன்றங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேன்கொடு நிகழ்ச்சி தொடரும். Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. எப்படி இவரால முடியுது? வேலை பார்க்கறப்பவும் சந்தோஷமா இருந்தாரு, இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் ஆட்டம் பாட்டோன்னு. நான் வேலை பார்க்கறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்தது. இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு. Star Health Insurance, the health insurance specialist. வயசான காலத்துல எங்க ஹெல்த்தை பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. தொல்காப்பியரும் வள்ளுவ பெருந்தகையும் இளங்கோ அடிகளும் சாத்தானாரும் இது போன்ற பல அறிஞர்கள் படித்த பல காவியங்களை நமக்கு நினைவு கூறுவதற்காக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது சங்க பூங்கா. சங்கப்பூங்கா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு என் வணக்கம். நண்பர்களே, நாம் நாள்தோறும் ஒரு சங்கப்பாடலின் வழியாக பல்வேறு உணர்வுகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்க்கையை, அவர்கள் பெற்ற துயரை, அவர்கள் பெற்ற மகிழ்ச்சியை நாம் இந்த பாடலின் வழியாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, மேலும் மேலும் வாசிக்க தூண்டும் கவிதைகள் இவை. இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற, உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற பாடல் கூட மிகவும் ஆழமான, மிகவும் அற்புதமான பாடல்களில் ஒன்று. புறநானூற்று பாடல். இந்த பாடலை எழுதியவர் கதையங்கண்ணனார். புறநானூற்று 356வது பாட்டு இந்த பாடல். வாய்ப்பிருந்தால் நீங்களும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாசிக்கலாம். இந்த பாடல் என்ன சொல்லுகிறது? வாழ்வின் இயல்பை சொல்லுகிறது. நாம் சந்திக்க விரும்பாத, ஆனால் ஒவ்வொரும் சந்தித்தே ஆக வேண்டிய ஒரு தருணத்தை இது பேசுகிறது. மகிழ்ச்சியான தருணத்தில் இதை பேசலாமா? ஒரு வாழ்வின்
பக்கத்தில் இருக்கிறவர்கள் இதை பேசலாமா என்று சொன்னால் கண்டிப்பாக கவிதையின் வாயிலாக எல்லா விஷயத்தையும் பேசலாம். கவிதை எந்த துயரையும் மகிழ்ச்சியாக அது பகிர்ந்து கொள்ளும். கவிதை எந்த துயரத்தையும் அது பாசிட்டிவாக என்று சொல்லுகிறோமே, நேர்மறை சிந்தனையாக நம்மிடத்தில் அது சொல்லும். கவிதை சொல்லுகிற துயரம் நம்மை துயரப்படுத்துவது மட்டுமல்ல, நம்பிக்கை ஊட்டுவது. அது சோர்ந்து போக செய்வதல்ல, அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதின் வாயிலாக நம்மை விழிப்படைய மகிழ்ச்சி அடைய செய்வது. இந்த கவிதை மரணத்தை பற்றி தான் பேசுகிறது. ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று அது சொல்லுகிறது. இந்த மரணத்தை பற்றி பேசுகிற அந்த தருணத்தில் நமக்கு பல்வேறு செய்தியை அது பகிர்ந்து கொள்கிறது. முதலில் அந்த மரணத்துக்கு பிறகு போகிற அந்த இடம், அந்த சுடுகாட்டின் தன்மையை அந்த கவிதை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறது. களறி பறந்து கள்ளி போகி பகலும் கூவும் கூகையோடு பேழ்வாய் என்று சொல்லுகிறது. பகலில் கூட கூகைகள் கத்திக்கொண்டிருக்கிற சுடுகாடு என்று அது சொல்லுகிறது. களறி பறந்து கள்ளி போகி, எங்கு பார்த்தாலும் கள்ளி படர்ந்து இருக்கிறது. பரந்த காடு அது. பகலில் கூட கூகை கூவிக்கொண்டிருக்கிற, கத்திக்கொண்டு இருக்கிற அடர்ந்த காடு அது. ஈம விளக்கின் பேய் மகளிரோடு, அங்கே எரிகிற தீ அது ஈமத்தீ. அது விளக்கு போல எரிகிறது. யாருக்கு விளக்கு? அங்கு வாழ்கிற பேய்க்கு விளக்கு. அங்கு இருக்கிற பேய்க்கு அது விளக்காக இருக்கிறது. ஈம தீதான் அந்த பேய்களுக்கு விளக்கு. எந்நேரமும் எரிந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட முதுகாடு அது. அஞ்சு வந்தன்று இம்மஞ்சுபடு முதுகாடு. மஞ்சு என்கிற வார்த்தையை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஊர்ப்புறங்களில் மழைக்காலத்தில் மலைகளில் மஞ்சு கட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது என்ன மஞ்சு கட்டுகிறது என்று சொன்னால், மழை மேகங்கள், மெல்லிய மழை மேகங்கள், வெண்மேகங்கள் மலையில் சூழ்கிற அந்த காட்சியை மஞ்சு கட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது என்ன மஞ்சு என்றால் புகை என்று பொருள். மஞ்சுபடு முதுகாடு, முதுமையான காடு. எவ்வளவு முதுமையான காடு? மனிதர்களுக்கு எவ்வளவு முதுமையோ அவ்வளவு முதுமையான காடு. அதுதான் முதுகாடு. மனிதர்களின் வரலாறு எத்தனையோ, இந்த காட்டின் வரலாறும் அத்தனை. மனிதர்களின் காலம் எத்தனையோ, இந்த காட்டின் காலமும் அத்தனை. மனிதர்களின் வயது எத்தனையோ, இந்த காட்டின் வயது அத்தனை. மனிதன் தோன்றிய போதே இந்த காடும் தோன்றிவிட்டது. அதுதான் முதுகாடு. காலத்தை சொல்ல முடியாத காடு. மஞ்சுபடு முதுகாடு. இந்த புகையால் மண்டி கிடக்கிற முதுபெரும் காடு. அஞ்சு வந்தன்று போனால் பயத்தை ஊட்டுகிற பெரிய காடு. பகல் நேரத்தில் போனாலும் பயமாக இருக்கும். அதுதான் இந்த காட்டின் தன்மை. ஆனால் எல்லோரும் போய்த்தான் ஆக வேண்டும். அன்றைக்கு நம் உள்ளத்தில் பயம் இருக்குமோ தெரியாது. ஆனால் உயிரோடு இருக்கிறவர்கள் போகிற போது அது பயத்தை ஏற்படுத்தும். நெஞ்சமர் காதலர் அழுத கண்ணீர் என்புபடு சுடலை வெந்நீர் அவிப்ப. இந்த வரிகளில் தான் இந்த பாடலின் ஜீவன் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சுடலை, இந்த தீ, இந்த சாம்பல் அணைகிறது. எரிந்து கொண்டே இருக்கிற தீ அணைகிறது. எதனால் அணைகிறது? காதலர் அழுத கண்ணீரால் அந்த தீ அணைகிறது என்று அவள் சொல்லுகிறார். நெஞ்சமர் காதலர், மனதில் விருப்பத்தை உடைய காதலர்கள், அவரை பிரிந்து வாடுகிற காதலர்கள், அடைக்கிற துயரத்தை உடைய காதலர், மரணத்தை சந்திக்கிற காதலர், தன்னோடு வந்தவர் மரணத்தை தழுவுகிற போது ஆற்றாமையால் அழுகிற காதலர். அந்த காதலரின் கண்ணீர் தான் இந்த சுடுகாட்டின் வெம்மையை தணிக்கிறது. காலகாலமாக பிரியமானவர்களை பிரிகிற போது அழுத கண்ணீரால் தான் அந்த சுடுகாடு ஈரமாக இருக்கிறது. காலகாலமாக அழுது கொண்டு இருக்கிற அந்த கண்ணீரால் தான் அந்த தீ அணைகிறது. நாம் அழுது கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் எரிகிறது, மீண்டும் மீண்டும் அழுது கொண்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அணைகிறது, மீண்டும் மீண்டும் எரிகிறது. இந்த எரிகிற தீயை எது அணைக்கிறது? காதலரின் கண்ணீர் தான் அணைக்கிறது. காதலர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். காதலனை பிரிந்த காதலி அல்லது காதலியை பிரிந்த காதலன் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு எவ்வளவு காலம்? அது முதுபெரும் காடு.
அந்த தீயால் அணைகிற, அந்த கண்ணீரால் அணைகிற தீயை கொண்ட அந்த காடு எல்லார் புறனும் தான் கண்டு என்று சொல்கிறார். எல்லோர் முதுகையும் அது பார்க்கிறது. எல்லோர் முதுகையும் அது பார்க்கிறது. மரண படுக்கையில் இருப்பவன் முதுகை சுடுகாடுதான் பார்க்கிறது. ஆனால் அந்த சுடுகாட்டின் முதுகை எவனும் பார்த்தது கிடையாது என்பதுதான் இந்த பாடலின் பொருள். உலகத்து மண்பதைக்கெல்லாம் தானாய் தன் புறம் காண்போர்க்கு காண்பு அறியாதே. அந்த சுடுகாட்டின் முதுகை யார் பார்த்தது? சாவுக்கு சாவு வராதா என்று சொல்லுகிறார்களே, அதுதான் இந்த வரி. சுடுகாட்டின் முதுகை யாரும் பார்த்தது கிடையாது. சுடுகாடு எல்லோர் முதுகையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. போய் விழுகிற மனிதர்களையெல்லாம் அந்த முதுகை அது பார்த்து கொண்டே இருக்கிறது என்று இந்த கவிதை சொல்லுகிறது. ஆனாலும் அந்த தீயை எது அணைக்கிறது? காதலரின் கண்ணீரை அது கண்ணீரால் அது அணைகிறது. இந்த சுடுகாட்டுக்கு முதுகு இருக்கிறது, ஆனால் அதை பார்த்தவர் யாரும் இல்லை. என்றைக்கு அது பார்ப்பார்கள்? அப்படி பார்க்கிற போது இந்த உலகம் முடிந்து போயிருக்கும். காதலரின் கண்ணீர் முடிந்து போயிருக்கும். அந்த தீ நிரந்தரமாக அணைந்து போயிருக்கும். மரணத்தை இதைவிட அழகாக சொன்ன பாடல் வேறொரு பாடல் இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. எல்லோர் முதுகையும் பார்க்கிற சுடுகாட்டின் முதுகை பார்த்தவர் யாரும் இல்லை. இதுதான் இந்த பாடலின் ஆழ்ந்த பொருளாக இருக்கிறது. நல்லது நண்பர்களே, இன்னொரு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னொரு அழகானதொரு சங்க பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 2 வரிகள் ஆனாலும் சரி, 4 வரிகள் ஆனாலும் சரி, 8 வரிகள் ஆனாலும் சரி, நீண்ட வரிகளை கொண்ட கவிதைகள் ஆனாலும் சரி, எந்த ஒரு கவிதையுமே நமக்கு படிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் ரசிக்க தூண்டும். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது கவிதை கரையோரம். அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதை என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் சற்றும் தயங்காமலும் தாமதிக்காமலும் இன்பம் என்று சொல்லிவிடலாம். எத்தனையோ இன்பம் நாட்டில் உண்டு, அத்தனைக்கும் மேல் இன்பம் பாட்டில் உண்டு என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்கிறார். கவிதை என்றால் இன்பம், கவிதை என்றால் சுகம் என்று கவிஞர்களே பாடியிருக்கிறார்கள். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடியிருக்கிற மகாகவி பாரதிக்கு இல்லாத துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை. சின்ன கவலைகள் என்னை தின்னத்தகாது என்று சொன்ன பாரதி கவிதையில் ஈடுபாடு கொண்டிருந்த காரணத்தினால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே கவிதை என்பது இன்பமானது, இன்பத்தை தரவல்லது. அப்படி பார்க்கிற போது கவிதையில் இன்பம் பெறுவதுதான் வாழ்க்கையில் மிக சிறந்ததாக நாம் கருத வேண்டும். கவிதை என்றால் என்ன என்று கேட்கிற போது இன்பம் என்று சொல்லிவிட்டோம். ஒரு கவிஞன் இப்படி சொல்லுகிறான், கவிதை எதற்காக என்று ஒரு கேள்வி அவனை கேட்டு பார்க்கிறான். உரைநடை புளித்து விட்டது எனவே கவிதை என்று காரோட் என்கிற அறிஞன் சொல்லியிருக்கிறான். உரைநடை என்பது ஒரு முறை கேட்கலாம், இன்னொரு முறையும் கேட்கலாம், ஆனால் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் கவிதை என்பது அவ்வாறல்ல. எத்தனை முறை கேட்டாலும் கவிதை என்பது இனிப்பது, இனிமையை தரவல்லது. மகாகவி பாரதி மேன்மை தொழிலில் பணியனையே என்று கேட்பான். கேட்டுவிட்டு எமக்கு தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோராதிருத்தல், நாட்டு குழைத்தல் என்றெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். மேன்மை தொழிலில் பணியனையே என்று சொல்லுகிற மகாகவி பாரதி எமக்கு தொழில் கவிதை என்று சொல்லுகிற போது மேன்மை தொழிலாகத்தான் கவிதையை அவன் கருதி இருக்கிறான். ஆகவே கவிதை என்பது உரைநடை புளித்து இருக்கிற போது ஒரு இன்பத்தை தரவல்லதாக இருக்கிறது. கவிதை என்பது எல்லா சுகங்களுக்கும் மேலான ஒரு சுகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கவிதை என்பது வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்கிறது என்றெல்லாம் எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கவிதை என்பது நாம் பிறந்ததிலிருந்து போகிற வரை நம்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. எது கவிதை என்று கேட்டால் எல்லோரும் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லாதது மாதிரி சொல்வதுதான் கவிதை. எல்லோரும் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லாதது போல சொல்வதுதான் கவிதை என்று வருகிற போது இதை எப்படி விளக்குவது என்றால், கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு என்று யாராவது சொன்னால் அது ஒரு செய்தி. வேண்டுமானால் திரைப்படத்தில் இசையோடு அது ஒரு பாடலாக நமக்கு தெரியலாம். ஆனால் அதை சொல்வதை வேறு விதமாக சொல்லுகிற போது அதில் ஒரு சுவை இருக்கிறது. கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள் இரவின் ஒரு பகுதி இன்னும் விடியவே இல்லை என்று சொல்வார். கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு என்பது ஒரு செய்திதான். ஆனால்
இரவின் ஒரு பகுதி இன்னும் விடியவே இல்லை என்று அவர் சொல்லுகிற போது அங்கே இருப்பதுதான் கவிதை. ஆகவே எல்லோரும் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லாதது போல் சொல்வது கவிதை. இன்னொரு உதாரணத்தால் அதை நான் விளக்குகிறேன். கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள், மனைவியை இழந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான் என்று கவிதை உறவை சார்ந்த ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான். கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள், மனைவியை இழந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான் என்று ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான். இதையே இன்னொரு கவிஞர் வேறு விதமாக பாடியிருக்கிறார். என்னுடைய அருமை சகோதரர் கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள், கணவன் இறக்கிற போது, நான் இறக்கிற போது என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை. கணவன் நான் இறக்கிற போது என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, ஆனால் நீ இறக்கிற போது உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று அவர் சொல்லுகிற போது ஒரே செய்திதான், ஆனால் இரண்டு கவிஞர்கள் அதை வெவ்வேறு விதமாக சொல்கிறார்கள். ஆகவே எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயத்தை யாரும் சொல்லாதது போல் சொல்வதுதான் கவிதை என்பது இதுதான். நாம் பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும், ஆனால் பார்க்கிற கோணம் வேறாக இருக்க வேண்டும். ஒருமுறை நான் கல்கி வார இதழுக்கு ஒரு கவிதை அனுப்பியிருந்தேன். எல்லா தலைப்புகளிலும் கவிதை எழுதிவிட்டார்கள், தலைப்பே இல்லாமல் தவிக்கிறேன் என்று ஒரு கவிதை நான் எழுதியிருந்தேன். அந்த கவிதை எனக்கே திரும்ப வந்துவிட்டது. இதே தலைப்பில் இன்னொரு கவிஞரும் எழுதியிருக்கிறார் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே எழுதிய தலைப்பில் எழுதாமல் இருப்பார்கள் என்று நான் எண்ணிய தலைப்பிலேயே அவர்கள் எழுதியிருந்து உலகத்தில் எல்லா தலைப்புகளிலும் எல்லாரும் எழுதிவிட்டார்கள் என்றாலும் கூட கவிதை எழுதுவதை நாம் நிறுத்திவிட இயலாது. இதை வெளிப்படுத்துகிற விதமாக நான் எழுதிய ஒரு கவிதை ஒரு அற்புதமான ஒரு கவிதையாக நான் கருதுகிறேன். என் உயிர் காதலி என்னிடம் ஒரு நாள் கண்ணம் சிவக்க கனிவுடன் கேட்டாள், அன்பே என்னை நீர் அழகிய தமிழிலோர் இன்கவி பாடுக போற்றுக என்றாள். என் உயிர் காதலி என்னிடம் ஒரு நாள் கண்ணம் சிவக்க கனிவுடன் கேட்டாள், அன்பே என்னை நீர் அழகிய தமிழிலோர் இன்கவி பாடி போற்றுக என்றாள். கிள்ளையின் மொழியில் கிறங்கிய நானோ துள்ளினேன், தமிழில் வார்த்தைகள் தேடினேன், எழுதினேன் கவிதையை இனியவள் மகிழ்ந்தாள். அழகிய வரிகள் ஆயினும் உவமைகள் புதுமையாய் இல்லையே, அழகிய வரிகள் ஆயினும் உவமைகள் புதியதாய் இல்லையே, புதியதாய் தமிழில் உவமைகள் இருந்தால் உரைப்பீர் கவிதையில் என்றாள். புதுமையாய் என்னை நீர் பாடிய பிறகுதான் சுகம் தருவேன் என சேயிழை நறுவினாள். மானென மீனென விழிகளை பாடியும், வானென முகிழென முகிலை பாடியும், மலரென மதுவென இதழ்களை பாடியும், சிலையென பெண்களின் சிறப்பினை பாடியும், பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன். நன்றாக கவனிக்க வேண்டும். பார்த்ததை மீண்டும் பார்ப்பவன் பாமரன், பார்ப்பதை புதிதாய் பார்ப்பவன் பாவலன். பரமனோ புதுமையாய் படைத்திட மாட்டான், பரமனோ புதுமையாய் படைத்திட மாட்டான், பாவலன் மட்டுமே புதுமைகள் படைப்பான். பார்வைகள் வேறாய் பார்க்கிற போதுதான் பாவலன் சிறக்கிறான் பரமனை காட்டிலும். பார்வைகள் வேறாய் பார்க்கிற போதுதான் பாவலன் சிறக்கிறான் பரமனை காட்டிலும். பார்வையை புதிதாய் பார்த்திடு மனிதனே, பார்வையை புதிதாய் பார்த்திடு மனிதனே, பாட்டிலும் புதுமையும் இனிமையும் தோன்றுமே என்றவள் கூறினால் என் இதயம் தொட்டாள். இன்ப கனவிலே என்னை நான் இழந்தேன். பார்த்ததை மீண்டும் பார்க்கிறவர்கள் எப்போதும் பாமரர்களாக இருப்பார்கள். ஆனால் பார்த்ததை புதிதாக பார்க்கிறவர்கள் தான் கவிஞர்களாக இருக்கிறார்கள். புதிதாக பார்ப்பதும் புதுமையாக பேசுவதும் புதுமையாக செய்வதும் தான் கவிதை என்று பார்க்கிற போது இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற செய்திகள் அவ்வாறே இருக்கும். ஆனால் பார்க்கிற விதம் மாறுபடுகிற போதுதான் அது கவிதையாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும். அப்போதுதான் கவிதைகள் பிறக்கும். நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேன்கொடு